ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு சொன்னா எம்எஸ் வேர்ட்ல லேஅவுட்ல பேராகிராஃபுக்குள்ள இருக்க இண்டென்ட்ஸ் அண்ட் ஸ்பேசிங் பற்றி தான் பார்க்க போறோம். போன வீடியோவில் எம்எஸ் வேர்ட்ல லேஅவுட்ல இருக்க பேஜ் லேஅவுட் பற்றி பார்த்துருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதாக்கள் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், மிஸ் பண்ணாம பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதுல நீங்க லேஅவுட்டை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா போன வீடியோவில் நம்ம இந்த லேஅவுட்ல இருக்கிற பேஜ் லேஅவுட்ல இருக்க விஷயங்களை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம பேஜ் லேஅவுட் பக்கத்துல பாத்தீங்கன்னு சொன்னா பேராகிராஃப் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா இன்டர்ன் ஸ்பேசிங் சொல்லி ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இன்டர்ன்ல ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஒன்று லெஃப்ட், இன்னொன்று ரைட். இந்த லெஃப்ட் ரைட்டை பேராகிராஃப்ல எப்படி யூஸ் பண்றேன்னு சொன்னா இந்த பேராகிராஃப்ல லெஃப்ட் சைட் இடைவெளியை அதிகரிக்கிறதுக்கு லெஃப்ட் இண்டனையும், ரைட் சைட்ல இருக்கிற இடைவெளியை அதிகரிக்கிறதுக்கு ரைட் இண்டனையும் யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு நீங்க இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இன்டர்ன்ல இருக்க லெஃப்டும் ரைட்டும் ஜீரோவில் இருக்கு. இந்த ஜீரோவில் இருக்கிறத நீங்க அதிகரிச்சு கொண்டு போவீங்கன்னு சொன்னா லெஃப்ட் சைடு இடைவெளி அதிகரிச்சு கொண்டு போகும். ரைட் இன்டர்ன் அதிகரிச்சிங்கன்னு சொன்னா ரைட் சைடு இடைவெளி அதிகரிச்சு கொண்டு போகும். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நான் லெஃப்ட்ல இருக்கிற இந்த ஜீரோ அதிகரிச்சு கொண்டு போகும்போது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் இங்க லெஃப்ட் சைடு இடைவெளி அதிகரிச்சு கொண்டு போகும். இதே இது ரைட் சைடு இடைவெளியை அதிகரிச்சோம்னு சொன்னா இங்க பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும் ரைட் சைட்ல இருந்து இடைவெளி அதிகரிச்சு கொண்டு வரும். இப்படித்தான் பேராகிராஃப்ல இருக்கிற இன்டர்னை யூஸ் பண்ணி லெஃப்ட் இடைவெளியையும் ரைட் இடைவெளியும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க கூட்டி குறைச்சு கொள்ள முடியும். ஓகே, இப்ப நம்ம இன்டர்ன் பத்தி பார்த்தோம். இப்ப நம்ம செகண்டா பார்க்க போறது பேராகிராஃப்ல இருக்கிற ஸ்பேசிங். பேராகிராஃப்ல இருக்கிற ஸ்பேசிங்குள்ள ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று பிஃபோர், இன்னொன்று ஆஃப்டர். இதுல பிஃபோர்ன்னு சொன்னா இந்த பேராகிராஃப்ல உள்ள மேல் பகுதியில் இருக்கிற இடைவெளியை அதிகரிக்கிறதுக்கும், ஆஃப்டர்ன்னு சொன்னா கீழ்ப்பகுதியில் உள்ள இடைவெளியை அதிகரிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு இந்த பேராகிராஃபை நீங்க அப்படியே ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு இந்த பிஃபோரை அதிகரிச்சிங்கன்னு சொன்னா இது 0 பாயிண்ட்ல இருக்குது. இப்போ நான் இதை 6 பாயிண்டா அதிகரிச்சேன்னு சொன்னா பாத்தீங்கன்னு சொன்னா மேலே இடைவெளி அதிகரிக்கும். இந்த 6 பாயிண்ட் நான் இப்ப 12 பாயிண்டா அதிகரிச்சேன்னு சொன்னா பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ஸ்பேஸ் அதிகரிச்சு கொண்டே போகும். அதாவது மேல உள்ள ஸ்பேஸ் அதிகரிக்கிறதுக்கு பிஃபோரையும், கீழே உள்ள இந்த ஸ்பேஸ் அதிகரிக்கிறதுக்கு ஆஃப்டரையும் யூஸ் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, கீழே உள்ள இந்த ஸ்பேஸ் அதிகரிக்கிறதுக்கு நான் ஆஃப்டரை 12ல வைக்கிறேன். பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நல்லா விளங்கும். இந்த மேல் பகுதியில் உள்ள இடைவெளியும் அதிகரிச்சிருக்கு, கீழ்ப்பகுதியில் உள்ள இடைவெளியும் அதிகரிச்சிருக்கு. இப்படித்தான் இந்த ஸ்பேசிங்கை யூஸ் பண்ணி ஒரு பேராகிராஃபுக்கு மேல உள்ள இடைவெளியையும் கீழே உள்ள இடைவெளியையும் அதிகரிக்கிறதுக்காக யூஸ் பண்றதுதான் இந்த ஸ்பேசிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் லேஅவுட்ல பேராகிராஃபுக்குள்ள இருக்கிற இன்டர்ன் அண்ட் ஸ்பேசிங் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. தொடர்ச்சியா ஐசிடி என்பிக்யூ லெவல் 4ல இருக்கிற எல்லா வீடியோவையும் பார்க்கறதுக்கு மிஸ் பண்ணாம இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.